லோக் போல் கணிப்பின்படி 38 முதல் 42 இடங்களும், போல் டிராக்கர் கணிப்பின்படி 46 முதல் 52 இடங்களும் மட்டுமே அஇஅதிமுக கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இது ஒருபுறம் இருக்க, முதல் தேர்தலிலேயே சுமார் 20%த்திற்கும் அதிகமான வாக்குகளை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அறுவடை செய்யும் என்ற தகவல் எடப்பாடி பழனிசாமி முகாமை நிலைகுலைய செய்துள்ளது. ஒருவேளை இந்த வாக்குச்சரிவு தொடர்ந்தால் சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட அஇஅதிமுக இழக்க நேரிடும் என்ற விவாதம் இப்போதே அரசியல் ரத்தங்களிடையே புகைச்சலை கிளப்பியுள்ளது. அஇஅதிமுகவின் இந்த சரிவுக்கு பின்னால் இருக்கும் முக்கிய காரணங்களாக அரசியல் விமர்சனங்கள் முன்வைப்பவை உட்கட்சி பூசலும் பிளவுகளும். கட்சி பிளவுபட்டது முதல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என பல முனைகளில் வாக்குகள் சிதறுவது கட்சிக்கு கடும் பலவீனமாக மாறியுள்ளது. தென் மாவட்டங்களில் தொய்வு. ஒரு காலத்தில் அஇஅதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த தென் மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளிலும் கட்சி தனது பிடியை இழந்து வருவதாக கருத்து கணிப்புகள் எச்சரிக்கின்றன. கூட்டணி சிக்கல்.